பட்டணத்தில் அக்கா தங்க 8 பேர்களும் நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த ஆமா சரி அம்மை முப்புடாதி அம்மா காளி அம்மா ஈஸ்வரி அம்மா அதான் நிக்க பாரு எங்க நான் தெரியல நான் ஈஸ்வரி அம்மாளா பிறகு சரி சரி வடக்குத்தி அம்மா உச்சினி மகாளி ஆமா சரி எல்லாரும் அட்டகாளி 8 பேரும் அழகுடனே கும்மி அடித்து விளையாண்டு கொண்டு நாகலோக பட்டணத்திலே தாய் தகப்பனோடு இருக்கின்றார்கள். ஆமா சரி அப்படி இருக்கின்ற போது கைலாச மலையிலே என்ன நடக்கு? ஆதிவெள்ளி கைலாசத்தில் அம்பிகையா பார்வதியா ஆண்டவனே பகவானே அமர்ந்திருக்கும் சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே அமர்ந்திருக்கும் சங்கரனே படியளக்கம் போகும்போது என்னை விட அழகு பெண்ணை உடனே கண்டதுண்டா என்று சொல்லி ஈஸ்வரியிடம் கேட்டபோது அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாரு சொல்வா? எங்க ஆண்டவன் பகவான் யாரு சொல்வாயே? பருவத்தில் ஆதி கைலாச மலையிலே பகவானும் பார்வதி மூத்த பிள்ளை விநாயகன் இளைய மகன் முருகன். ஆமா வேற யாரெல்லாம் இருக்காங்க? வள்ளி தேவானை சரி அட்டமுனி சட்டமுனி நாரதர் எங்க இருக்காரு? நாரதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு யாரும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, அதை உடனே கெடுத்து விடனாலதான் நாரதர். ஏமா அப்படி இல்லம்மா. சரி நாரதர் கலகம் வந்து நன்மையில முடியும். சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க, ஒரு கலகத்தை மூட்டுவாரு. சரி அந்த கலகத்தோட அந்த பிரச்சனை முடியும். நாரதர் கலகம் அதான் நன்மையில முடியும் இருக்காங்க. அப்படியா? ஆமா, கலைமகளின் மகன். அப்படியா? சில வீட்டுல சில பெரிய ஆளுக்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. ஆமா, ஏன் குழந்தை பிறந்த வீட்டுக்கு போய் இந்த பெரிய ஆளு சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன சொல்லும்? பிள்ளை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு, ஆமா பிள்ளைய பாரு, கண்ணை பாரு, அவன் சித்தப்பை மாதிரியே இருக்கு, பாரு காதை பாரு, கஷ்டப்பட்டு அவ அப்பா பத்து எடுத்துருக்காரு, பெரியப்பா மாதிரி இருக்கு, கைய பாரு, அவ பெரிய மாமா மாமன் மாதிரி இருக்கு. இப்படி சொன்னா குழந்தைய பத்தி எடுத்த தகப்பனுக்கவே என்ன நினைப்பான்? அப்ப நான் எங்க போனேன்னு கேட்பான்ல. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? நான்லாம் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா என்ன மடியில வச்சுக்கிட்டு சொன்னாங்களாம். மடியில வச்சிருக்கும் போது நான் என்ன செஞ்சேன்னா தெரியுமா? எங்க அப்பா அம்மா கிட்ட பாம்படம் போட்டிருந்தாங்களாம். நான் கையை இப்படி ஒரு வீசி பாம்படத்தை இழுத்துட்டேனா. எங்க அப்பா அம்மா பாம்படத்தை. உடனே எங்க அப்பா அம்மா சொல்லிச்சுதான், இவன் பரம்பரை தொழில் வில்லுப்பாட்டு படிச்சு எங்கனாலும் ஊர் சாப்பாடு சாப்பிட்டு இவன் வளர்ந்துருவான் அப்படின்னு எங்க பார்வதி அப்பா அம்மா சொன்னாங்களாம். அது போல சில பேர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நாரத மகரிஷியும் அப்பேற்பட்டவர் தான். சரி, ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, பார்வதி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. ஆமா, சரி. அப்படியாக இருக்க கணவனும் மனைவியும் இருக்கும்போது 2 பேரும் ஜோடியா கரெக்டா இருக்கணும். உங்க வீட்டுல எப்படி இருப்பிய? நானா ரொம்ப ஜோடியா இருப்பேன். எங்க போனாலும் ஜோடியா போவோம், ஜோடியா வருவோம். சரி நான் இல்லாம ஒரு 8 கூட எடுத்து வைக்க மாட்டாள. எதுக்கு சிரிக்க? அப்படி நினைச்சேன், சிரிச்சேன். என்னத்தை நினைச்சேன்? அப்படி ஆமா, உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். புழுவலாம். இன்னொன்னு தெரியுமா? என்ன? திருமணம் முடிந்த ஆணும் பெண்ணும் நடந்து போகும்போது யார் முன்னால நடக்கணும், யார் பின்னால நடக்கணுங்கிறது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுல்ல. ஆமா, யார் முன்னால நடப்பா, யார் பின்னால நடப்பா? ஆடியன்ஸ் சொல்லுங்க பாப்போம். வேகமா நடக்கக்கூடியவங்க முன்னால நடக்கணும். சரி, மெதுவா நடக்கக்கூடியவங்க பின்னால நடக்கணும். அப்படி அல்ல, மனைவி முன்னால நடக்கணும், மாப்பிள்ளை பின்னால நடக்கணும். ஏன் மனைவியை யாரும் கடத்தி கொண்டு போயிட கூடாதுன்னா? இல்ல, மாப்பிள்ளை முன்னால நடந்து மனைவி பின்னால நடந்தா மாப்பிள்ளை முன்னால மிதிச்சு போற கால் திடத்துல இந்த மனைவி மிதிச்சா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைஞ்சிருமா.
கால் தடத்துல மிதிச்சா கால் தடத்துல மிதிச்சாலே மரியாதை குறைஞ்சிருன்னு பெண்ணு முன்னாலேயும் ஆணு பின்னாலேயும் நடந்தாங்க. அந்த காலத்துல ஒரு ஐதீகம் அப்படி நடந்திருக்காங்க. மாப்பிள்ளை நட்டமா நிற்கும் போது வீட்டுக்காரமா கீழே உட்கார மாட்டாங்க. மாமனார் அங்க இருந்து வராருன்னா மருமகளுக்கு கை கால்லாம் நடுங்குமா. பிறகு பரவாயில்ல, அப்படி முகத்தை பார்த்து பேசாம இருந்திருக்காங்க. இப்ப மருமகளை கண்டா எங்க அப்பாவுக்கு தான் கை கால்லாம் நடுங்குது. என்ன செய்ய நடுங்குதுன்னு? அது வயசாயிட்டு அதனால நடுங்குது. ஏமா கணவன் போன திசையை நோக்கி அந்த காலத்துல பெண்கள் வந்து காலை நீட்டாம இருந்திருக்காங்க. சரி. இப்ப வட திசைக்கு போயிருக்காருன்னு வைங்க வீட்டுக்காரரு. சரி. வடக்காம காலை நீட்ட மாட்டாங்க. கீழ் திசைக்கு போயிருந்தாருன்னு வைங்க. சரி. கிழக்காம நீட்ட மாட்டாங்க. சரி. தென் திசைக்கு போயிருந்தாருன்னு வைங்க. சரி. தெற்காம நீட்ட மாட்டாங்க. சரி. மேல் திசைக்கு போயிருந்தாருன்னு வைங்க. மேற்காம நீட்ட மாட்டா. மாமா எனக்கு ஒரு டவுட். உனக்கு என்னமா டவுட்? இப்ப அவர் கிணத்துக்குள்ள போய் குளிச்சிட்டு நிக்காரு. ஓ, கிணத்து வேலைக்கு போயிருக்காரு. சரி சரி. அப்ப இந்த வீட்டம்மா எப்படி கால் நீட்டணும்? அப்படி கேளுமா. அன்னைக்கு காலையில உட்கார்ந்தவா வீட்டுக்காரர் வரந்தட்டி எந்திக்காம அங்கனே உட்கார்ந்துருப்பாங்க. அங்கனே இருக்கணுமோ? எந்திக்காம இருந்திருக்காங்க. அப்படி அப்படி. ஆமா. இப்ப உள்ள காலத்துல அப்படி இருப்பாங்களா? இப்ப எப்படி காலை தட்டி தானே எழுப்புறேமா. ஆமா, காப்பி உப்புமா வாங்கிட்டு வாங்க போய். சரி. இப்படி எத்திதான் உசுப்புதா வழியில தானே அந்த மனுஷன் படுத்து கிடக்காரு. ஆமா. அவங்க மாமா மிதி பட்டிருப்பாரோ? ஆமா, அது நிறைய பட்டிருக்கு. அனுபவம் இருக்க போய் தானே பேசுறாரு. ஊர்ல எத்தனை பேர்கிட்டே மிதி வாங்குதோம். வீட்டுக்கார்ட்ட மிதி வாங்குறத பத்தி என்ன தப்பு? அப்படி சொல்லுங்க மாமா. சரி. அப்படியாக இருக்க ஆதி கைலாங்கிரி மலையில் ஆண்டவன் சிவபெருமானிடத்துல அம்மை பார்வதியானவள் ஒரு கேள்வி கேட்கிறா. நேரமே போம்டங்கி கொஞ்சம் சோவி பரப்பி சொக்கோட்டை விளையாண்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? விளையாட்டு விளையாண்டா. ஆமா. சரி. அப்படி என்று சரி ரெண்டு பேரும் விளையாடுதாங்க. சரி. முத விளையாட்டுல சரி ஆண்டவன் பகவான் ஜெயிக்க மாதிரி இருந்துச்சு. பகவான் ஜெயிக்க மாதிரி இருந்தது. அம்மை பார்வதியானவள் தோக்குற மாதிரி இருந்துச்சு. பார்வதி அம்மா தோல்வியை தழுவதே மாதிரி இருந்தது. பார்த்தார் பகவான். சரி. சரி, நம்ம மனைவி தானே, ஐயோ நம்ம வீட்டுக்காரி இல்ல, வீட்டுக்காரி தோத்துற கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்காரி தோத்தா மனசு வருத்தப்படுவாள் அப்படின்ட்டு சரி முத ஆட்டத்துல விட்டு கொடுத்துட்டாரு. ஓ, பகவான் விட்டு கொடுத்து விட்டார். ஆமா. சரி. ரெண்டாவது ஆட்டம் ஆடுதாங்க. ரெண்டாவது சோவிய பரப்பி சொக்கட்டத்தை அப்படி விரிக்காங்க. ஆமா. சரி. ரெண்டாவது ஆட்டத்திலையும் அம்மை பார்வதியானவள் சரி தோக்குற மாதிரி இருக்கு. பார்வதி வந்து தோல்வியை தழுவத மாதிரி இருந்தது. பார்த்தார் பகவான். சரி. அது நம்ம மனைவியே தான், ரெண்டாவது வாட்டியும் தோத்துற கூடாது ஐயோ அப்படின்னு சொல்லி கணவர் விட்டு கொடுத்துட்டாரு. கணவர் மனைவிக்காக விட்டு கொடுத்தாரு. ஆமா. சரி. மூணாவது தடவை லாஸ்ட் ரவுண்ட். ஓ, மூணாவது ரவுண்ட் சோவி பரப்பி பகவான் சொக்கட்டை விளையாடுதாரு. சரி. பார்த்தால் மறுபடியும் தோக்குற மாதிரி இருந்துச்சு. பார்வதி தோல்வியை தழுவத மாதிரி இருந்தது. பார்த்தார் பகவான். சரி. சரி, நம்ம பொண்டாட்டி தானே, ஐயோ நம்ம மனைவியாச்சே. ஆமா அப்படின்னு மூணாவது ரவுண்டே விட்டு கொடுத்துட்டாரு. மூணாவது நேரமும் விட்டு கொடுத்தார் முக்கண்ணன் பகவான். ஆமா. சரி. உடனே அம்மை பார்வதியானவளுக்கு ஆவணம் வந்துச்சு. அது என்ன ஆணவம்? ஆண்டவன் சிவபெருமானோட எனக்கு தான் அறிவு அதிகமா இருக்கு. ஓஹோ, நான் தானே ஜெயிச்சிருக்கேன். ஓ, 3 நேரமா விளையாட்டுல ஜெயிச்சது யாரு? நான் தானே. நீ தான் ஜெயிச்சியோ? ஆமா. சரி. அப்படி என்று சரி ஆணவம் கொண்டால் ஆதிபராசக்தி. சரி. உடனே ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் கேக்கா. என்ன கேக்கா? ஏன்னா உன்னை விட எனக்கு தான் அறிவு நிறைய இருக்கு. ஓ, பகவானை விட பார்வதி எனக்கு தான் அறிவு அதிகமா இருக்கு. ஆமா. சரி. அப்படின்ட்டு ஆண்டவன் சிவபெருமானிடம் கேட்கிறா. சரி. ஆண்டவன் பகவானே, நீங்கள் பூலோகத்தில் படியிழக்க போகும்போது என்னை விட அழகான பெண்ணை நீங்கள் கண்டதுண்டா? அப்படியா பார்வதி கேட்க? ஆமா. பார்வதி, என்ன உன்னை விட அழகான பெண்ணு 7-14 உலகத்திலே இல்லம்மா. அப்படியா? இந்த பகவானுக்கு பார்வதி நீதானம்மா அழகு. சரி. உன்னை விட அழகான பெண்ணு ஒரு அங்க தள்ளி போய் அடிங்க அண்ணாச்சி. கிடையாதுங்க. அப்படியா? ஓ, 17 உலகத்திலையும் பார்வதி அழகான பெண்கள் பார்வதியை விட யாருமே கிடையாது. நம்ம வீட்டுல வந்து வீட்டுக்காரம்மா கொஞ்சம் சுமாராவே இருந்தாலும் சரி சூப்பரா இருக்கம்மான்னு நீ சொல்லணும். சொன்னா நீ தப்பிச்ச. அப்படிதான் சொல்லணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் வீட்டுக்குள்ள குடும்பம் வாடும். வீட்டுக்கு வெளியில தான் நிக்கணும், வீட்டுக்குள்ள வர முடியாது. அதனால சுமாரா இருந்தாலும் நீ சூப்பரா இருக்கம்மா. அவன் நைட்டி போட்டு நின்னாலும் சரி, ஏ அம்மா அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி நானும் போய் வீட்டுல போய் சொன்னேன். விறுவிறுன்னு வீட்டுல போனேன். அவன் அடுக்கலையில என்னமோ சமைச்சுக்கிட்டு நின்றுருக்கா. சரி. நான் போன உடனே சொன்னேன், ஏம்மா அந்த சவு மிட்டாய் கலர் சேலையில சும்மா சம்முன்னு இருக்கியம்மா அப்படின்னு. சவு மிட்டாய் கலர் சேலை?
ஆமா சரி அவ அடுப்பு அமர்த்தி போட்டு விறுவிறுன்னு வந்துட்டா என்னை நல்லா பாருங்கன்னா ஏமா நீ அழகா இருக்குன்னு தானே சொன்னேன் அதுக்கு என் சண்டைக்கு வர சரி அப்படின்னு மறுபடியும் பாருங்க அப்படின்னா ஏமா பாக்க அவ சேலையே கட்டல நைட்டி போட்டுக்கிட்டு இருக்கா நான் அதை பார்க்கல அப்பதான் சண்டே ஆரம்பிக்கும் வர பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்லாமா நீ யார பாத்துட்டு வந்து கேப்பம்பா சமாளிக்க முடியாது ஆமா எதை பேசினாலும் பார்த்து பேசணும் என்ன செய்ய பேசி பேசியே நேரத்தை கடத்த வேண்டி இருக்கு ஆமா சரி அப்படியாக இருக்க ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் கேட்கிறாள் என்ன கேட்கிற ஆண்டவன் பகவானே எப்படி நீங்க பூலோகத்தில் படியளக்க போகும்போது என்னை விட அழகு பெண்ணை நீங்கள் கண்டதுண்டா சரி அப்படி என்று கேட்க ஆண்டவன் சிவபெருமான் மனசுக்குள்ள என்ன நினைக்காரு அடியே பார்வதி என்ன பகவானே உன்னை விட அழகு பெண் இந்த உலகத்துல யாரும் இல்ல அப்படி என்று சொல்ல சரி ஆண்டவன் சிவபெருமான் நினைக்கிறாரு நம்ம அழகு இல்லன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க அழகு இல்லன்னு மனைவிய சொன்னோன்னு வச்சுக்க இவ உட்கார்ந்து வருத்தப்படுவா ஆனா சரி அவருக்கு தெரியும் நாகலோகம் பட்டணத்தில் நாகமுடி ராஜமன்னனுக்கும் நகக்கண்ணி பெண்கொடிக்கும் 8 நல்ல அழகு பெண் குழந்தைகள் இருக்கிறது அட்டகாலி இருக்கின்றார்கள் என்பது ஆண்டவனுக்கு தெரியும் ஆனா ஆண்டவர் சொல்லல ஆமா சில நேரத்துல சில உண்மையை சொன்னா பிரச்சனை தான் வரும் ஆமா அந்த நேரத்துல பொய் சொல்றது நல்லது பொய் சொல்லணுமா தப்பே இல்ல சரி வீட்டுக்காரி அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி சந்தோஷப்படுத்து ஒரு கல்யாணம் நடக்கணும்னா 1000 பொய் சொன்னாதான் ஒரு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கல்யாணம் நடந்தா 1000 பொய் சொன்னாதான் அந்த கல்யாணம் நடக்கும்னா 1000 பொய் சொன்னதை பத்தி தப்பு இல்ல ஆமா ஒருத்தனை காப்பாத்தணும்னா ஒரு பொய் சொல்லலாம் தப்பு இல்ல ஆமா பொண்டாட்டி சந்தோஷத்தை படுத்தணும்னா பொய் சொன்னா தப்பு இல்ல ஆமா சரி ஆனா பொய் சொல்லிட்டே வாழ்க்கைய ஓடணும்னு நினைக்கப்படாது அது தப்பு அப்படியாக இருக்க பொய்யா போயிருப்பாரு ஆமா சரி அப்படியாக இருக்க ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதியிடம் சொல்லிவிட்டு பார்வதியிடத்திலே பகவான் எப்படி சொன்னார் தெரியுமா எப்படி சொன்னார் எம்ம வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளும் அம்பிகையா பார்வதியே உன்னை விட அழகு பெண்ணை உலகத்தில யாரும் இல்ல ஆதிசக்தி அழகை போல ஆவணியில் யாரும் இல்ல உண்மையாவ அழகை போல உலகத்தில யாரும் இல்ல என்று சொல்லி பகவான் இன்பமுடன் சொல்லுவோம் ஆமா என்ன ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதியிடம் சொல்கிறார் அடியே பார்வதி உன்னை விட அழகு பெண் இந்த ஆவணையில் யாரும் இல்லை ஆமா உலகத்திலே நான் தான அழகு நீதாம்மா அழகு ஏப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆதிசக்தி உன் அழகை விட அகில உலகத்திலே யாரும் இல்லை ஆமா அப்படி என்று சொல்லிவிட்டு ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க போறார் படியளக்க போகணும் நீ தினையரிசி எடுத்து கொடுன்னு சொன்னாரு ஆமா உடனே பார்வதியானவள் தீர்த்தமாடி மாற்றுடுத்தி எப்படி வாரா தீர்த்தமாடி சரி மாற்றுடுத்தி சரி ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க போகும்போது சரி அம்மை பார்வதியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா எப்படி அம்மா வருகின்ற ஆதிவள்ளி கைலாசத்தில் அம்பிகையா பார்வதியா மாற்றுடுத்தி அம்பிகையா ஈஸ்வரியா நாளி தினையெடுத்து ஆண்டவன் சிவபெருமான் உலகு தினையெடுத்து ஆண்டவன் சிவபெருமான் ஆளாக்கு தினையெடுத்து ஆண்டவன் பகவானும் கை கொடுத்தா
ஆமா. எஸ் புவனா வில்லிசையை பாராட்டி சரி நமக்கு பரிசளித்த வில்லு இனிமே கணக்கடாரப்பட்டி வில்லு அரியப்புற வில்லு கணக்கடாரப்பட்டி வில்லு. அப்படியா? நம்மளும் இங்கதானோ? ஆமா நம்மளும் இங்கதான். நம்ம தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. ஆமா. அப்ப நம்மளும் இங்கதானே? இங்கதான் இருந்த வேண்டியதுதான். ஆமா. சரி சரி. கணக்கனார்பட்டியில் உள்ள எஸ் புவனா வில்லிசை குழு சார்பாக சரி நம்ம வில்லிசையை பாராட்டி நமக்கு நன்கொடை வளைந்த பரிசளித்த செல்வ சீமான் 101 ரூபாயை சரி 101 லட்சமாக பரிசளித்துள்ளார். அடேங்கப்பா மறைந்த மாமேதை. ஆமா. தனி பஞ்சாயத்து கொண்டாந்தவரு. ஆமா. நம்முடைய இடத்துக்கு எத்தனையோ நன்மைகள் செய்தவரு. ஆமா. நம்ம ஊரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ உழைத்தவர் மறைந்த மாமேதை. ஆமா. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ராஜவைத்திலிங்க அவர்கள். ஆமா. யார்கிட்ட கேட்டாலும் இந்தியாவில தெரியும். ஆமா. அப்பேற்பட்ட அவர்களுடைய அருமை குமாரர். ஆமா. ஆசிரியராக பணியாற்றக்கூடிய சரி எங்களுடைய அருமை அண்ணன் எங்களுக்காகவே எந்த நேரத்தில் எதையும் செய்வாங்க. ஆமா. அப்பேற்பட்ட அருமை அண்ணன் சரி சுந்தர் அவர்கள். அவர்கள் சரி அவர்கள் குடும்பங்களும் அவர் குடும்ப நல கோத்திரங்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா வாழ வேண்டும்? வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகனோட சன்னதி போய் வளர வேண்டும். சென்றிட்டாலும் வெற்றியுடன் திரும்ப வேண்டும். சென்றிட்டாலும் ஆதிவெள்ளி கைலாசமலையில் அம்மை பார்வதியானவள் ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க போகும்போது வீட்டுக்காரரு வேலைக்கு கிளம்புதாருன்னு வைங்க. சரி வீட்டுக்கார அம்மா எப்படி அனுப்பணுங்கிறத உங்க மாமாட்ட கேளு. எப்படி அனுப்பணும்? உங்க மாமா வில்லுக்கு கிளம்புவது உங்க அத்தை எப்படி வழி அனுப்புவான்னு கேளு. எப்படி? ஏப்பா என்னை அனுப்புதலே ரொம்ப குறிக்கோளா இருப்பாமா, ரொம்ப கட்டியா. என்ன 2 வேட்டி தேய்க்க சொன்னா 4 வேட்டி தேய்ச்சிருக்கோம். 2 சட்டை தேய்க்கிறோம் 4 சட்டை தேய்ச்சிருக்கோம். சரி ஏன் தெரியுமா? எதுக்கு? கூட 2 நாள் லேட்டா வந்தா போதும்ங்கிறதுக்காக. ஏன் உங்க தொல்லை தாங்க முடியலையா பாத்தைக்கு? நம்ம தொல்லை தாங்க முடியன்னு இல்லம்மா, வேற வீட்ல அவ்வளவு செலவு இருக்கு. அவ்வளவு செலவு இருக்கு. ஆமா அதானே பார்த்தேன். வீட்ல பெண்கள் வாசலை விட்டு வெளியில வரணும்னா பேக் வெளியில வந்து விழுந்துரும். ஆமா வழி அனுப்பு முதல்ல போ அப்படினு போயிட்டு வாங்க. ஆமா இந்த மனைவி செய்வா. ஏனா ஒரு கட்டு ரூபா வீட்டுக்கு வர வேண்டிய இருக்குல்ல. ஆமா. அப்ப அந்த மனுஷனுக்கு 4 வேட்டி தேய்ச்சி கொடுத்தா என்ன? தேய்ச்சி கொடுத்தா நம்ம வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா வீட்ல இருக்கணும்ல. நான் வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன், வீட்ல காங்கல அவளை. சரி என் மகன் உட்கார்ந்து வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். என்ன? அம்மாளோன்னு அழுதுகிட்டு இருக்கான். அம்மா வெங்கன்னு கேக்கேன். பக்கத்து வீட்டுல போய் டிவி பாத்துக்கிட்டு இருக்கா அப்பான்னா. நான் பக்கத்து வீட்டுக்கு போறேன், 4 பேர் ஒண்ணா உட்கார்ந்து நாடகம் பாத்துக்கிட்டு இருக்கா. நாடகம் தான் நீங்க பாத்துட்டு இவ்வளவு லேட்டா வில்லு பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமா வந்திருக்காங்களா, அதே பெரிய விஷயம். நாடகம் 11 மணி வரை இருக்கு. அப்ப இன்னும் இருக்கும். ஆமா மணிதான் 11 ஆகுதுல. மணி 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருக்கு. ஆமா. நம்ம எத்தனை மணிக்கு வந்தாங்க? எத்தனை மணிக்கு? 9 மணிக்குலாம் வந்தாட்டாங்க. யாரு வந்தா பாத்தீங்களா? பாட்டி வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே பேத்தியா உங்களுக்கு சாதமா பேசுதா. 10 மணிக்கு போடுற நாடகத்தை நாளைக்கு பார்த்தவங்க கிட்ட போய் நாளைக்கு காலையில மறுபடியும் போடுவோம். மறுபடியும் போடுவானா? ஆமா அப்ப பாத்துக்கிடுவோம். நாங்க காலையில இருந்து பாத்துக்கிடுவோம். எந்த நாடகனாலும் எப்பனாலும் செல்லுல பாத்துலாம்னு இருக்க. ஆமா செல்லி தட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே பாத்துடலாம். அப்ப உங்க வில்லு பாட்டி செல்லுல வருமா? இப்ப லைவ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? வில்லு பாட்டி டிவில வரும். ஆமா. உங்க செல்லுல யூடியூப்ல வருமா? ஆமா. எப்படி வரும்? எப்படி வரும்? செந்தில்குமார் வில்லிசன் ஆயிடுங்க. ஏகப்பட்ட கதையை நீங்க பார்க்கலாம். ஆமா. அப்படியா? ஆமா. சரி அப்படியாக இருக்க சரி கைலாசமலையிலே ஆண்டவன் பகவான் பார்வதியை விட அழகான பெண்கள் இல்லைன்னு சொன்னாரு. ஆமா. படியளக்க போனோம். ஆமா. பார்வதி என்ன செஞ்சா? உடனே அம்மை பார்வதியானவள் சரி 4 திணை எடுத்து ஆண்டவனிடம் கொடுக்கிறார். கொடுத்தா. உலக்கு திணை எடுத்து ஆண்டவனிடம் கொடுக்கிறாள். சாமி போயிட்டு கொடுத்தா. ஆளாக்கு திணை எடுத்து ஆண்டவனிடம் கொடுத்தாள். அரணார் பகவானிடத்திலே கொடுத்தா. ஆமா. சரி பார்த்தார் பகவான். என்ன? 4 திணையெல்லாம் எடுத்து படியளக்க சென்று விட்டார். படியளக்க கைலாச
கைலாசத்தை விட்டு பூலோகத்திற்கு சென்றார். ஆமா. சரி. ஆதிவள்ளி கைலாசத்தில் அம்மை பார்வதியானவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கின்றார்? ஆதிவள்ளி கைலாசத்தில் அம்பிகையா பார்வதியா முடித்து பொட்டு வைத்து தங்கை பார்வதியா நல்ல முகமாக சீதாராமன் தங்கையுமா பொட்டு வைத்து பெருமாள் தங்கை பார்வதியா வடக்கு கொட்ட வாசலிலே விளக்கு முகம் இருந்து கொண்டு அம்பிகையால் பார்வதியா அழகுடனே இருக்காளே. ஆதிவள்ளி கைலாசில் சரி அம்மை பார்வதியானவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படியம்மா இருக்கா? ஆண்டவன் சிவபெருமான் சொன்னாருல்ல, ஆண்டவன் சிவபெருமான் உன்னை விட அழகான பெண்கள் இல்லைன்னு சொன்னாருல்ல. ஆமா. அத கேட்ட உடனே அந்த சந்தோஷத்துல சரி அம்மை பார்வதியானவள் நல்ல புடவை கட்டி சூப்பர் சேலையை கட்டி தலை நிறைய பூ வச்சு தலை நிறைய பூ முடி இருந்தா வைக்கலாம், முடியலன்னு என்ன செய்ய? முடியலன்னா இப்ப ஒட்டு முடி வச்சுக்க வேண்டியதான். அப்படிதான் ஒரு கல்யாண வீட்டுல நடந்துட்டு என்ன நீள முடி இருக்கக்கூடிய பெண்ணை தான் கட்டுவேன்னு மாப்பிள்ளை சொன்னா. சரி. கடைசியில பெண்ணுக்கு நீள முடின்னு கட்டியாச்சு. சரி. கல்யாணம் முடிச்சு இந்த மணமேடையை சுத்துவாங்கல்ல. ஆமா. ஒரு சுத்தி ரெண்டாவது சுத்து தான். சரி. இந்த சடையாரத்தை ஒட்டு முடியில வச்சு குத்தி இருக்காங்க. சரி. ஒட்டு முடியோட சடையாரம் வந்து கீழே விழுது. அம்மாடியா. அன்னைக்கு ஒண்ணு மாப்பிள்ளை ஓட்டமா ஓடிட்டாரோ. அந்த சேம்பா போட்டா முடி வளர்ந்துராதா, அந்த சேம்பா போட்டா முடி வளர்ந்துராதா. அதாவது உங்களை மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. சரி. ஆனா அந்த காலத்துல சரி முடி நிறைய இருக்க பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களாம். கல்யாணம் எதுக்கு? முடி நிறைய இருக்கணும்ட்டு. சரி. ஆமா. ஆனா இந்த காலத்துல எப்படி பிள்ளைய பார்த்து கட்டி வைப்பாங்க? இப்ப முடியெல்லாம் எதிர்பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. சரி. இப்ப முடி இருந்தாலே போதும்ட்டு இருக்கு. முடி முடி வந்து கட்ட முடியா இருந்துச்சுன்னா சீக்கிரம் பரட்டுருவா. சரி. என்ன செலவு மிச்சம். சரி. அந்த காலத்துல வந்து எங்க பாட்டியெல்லாம் கூந்தல் அவுத்து விட்டான்னு வையி. சரி. தரையில வந்து பொத்துன்னு விழும். கூந்தல் முடி பொட்டு முடி கிடையாது. அவளுடைய கூந்தல் 6 அடி கூந்தலை தாண்டி இருக்கும். சரி. அத வந்து பின்னால வந்து எங்க தாத்தா வந்து அந்த கூந்தல் அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிட்டே போவாரு. ஆமா. சரி. ஆமா. அப்படி பிடிச்சிக்கிட்டு போவாரு. சரி. இப்ப என் வீட்டுக்காரியும் கூந்தல் அவுத்து விட்டுட்டா. தரையில வந்து தொப்புன்னு விழுவுது. அவுத்து விட்டாச்சு. தனியா விழுவுது. புதன்கிழமை வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது. பிறகு வியாழக்கிழமை வர அவர் என்ன செய்தார்னு அவருக்கே தெரியாது. வியாழக்கிழமை தீபாவளி வேறன்னு அவர் கொண்டாடணும். இப்பமே கொண்டாட்டமா தான் நிக்காரு. சரி. கைலாச பர்வதத்திலே அம்மையாக்கப்பட்ட பார்வதி. ஆமா. சரி. சிரித்த முகமாக சீதாராமன் தங்கையவா வடக்கு கோட்டை வாசலிலே வடக்கு முகமாக இருந்து கொண்டு இருக்கிறாள். சரி. அங்க இருந்து யார்? ஆமா, அது யாரோ தாத்தா எப்படி வர்றாரு அங்க பாருங்க. யார் வாரா? அங்க இருந்து யார் வாரா தெரியுமா? யார் வாரா? நாரதர் வாரார். ஓ, நாரத மகரிஷி வாராரு. ஆமா. சரி. நாரதர் எப்பேற்பட்டவரு? நாரதர் யாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா பிடிக்காது. ஆமா. சரி. இங்க அம்மை பார்வதியில என்ன பண்ணிட்டு இருக்கா? பார்வதி அம்மா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரி. வந்தார் நாரத மகரிஷி வந்தார். ஏ பாட்டி. என்ன பாட்டி? என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி. அப்படின்னு கேட்க எப்படி கேட்காரு தெரியுமா? ஏ பாட்டி பார்வதியே, ஏ பார்வதியே, நீங்க சிரித்துக் கொண்டு இருப்பதென்ன? பார்வதியே, புவனா வில்லிசை பாராட்டி வில்லிசை குழுவினரை ஆதரித்து நமக்கு பரிசளித்த செல்வச்சீமான் யார் தெரியுமா? யாரு? திப்பனம்பட்டி மாநகரை சேர்ந்த
அதாவது ஐவராஜா கோயில் வரிக்காரரு. சரி. கோழி வியாபாரம். நாராயணன் ஆ நம்ம வில்லுப்பாட்டை முதல்ல 18-20 வருஷத்துக்கு முன்னாலே அங்க கூட்டு போனாரு. சரி. இப்ப ஒன்னக்கும் அட்வான்ஸ் வரைக்கும் வந்திருக்காரு. சரி. ஆடி மாசம் 2வது வெள்ளிக்கு. அப்பேற்பட்ட நாராயணன் கோழி வியாபாரம். ஆமா. எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? 51 ரூபாய் அள்ளி வழங்கி இருக்கின்றார்கள். 51 ரூபாய் 51 லட்சமாக நமக்கு கொடுத்தார்கள். அடேங்கப்பா. ஆமா. சரி. அவர்களும் சரி. அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் அவர்கள் தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா வாழ வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர் முருகனோட சன்னதி போல் அவர்கள் வளர வேண்டும். எந்த முகம் சென்றிட்டாலும் வெற்றியுடன் திரும்ப வேண்டும். சென்றிட்டாலும் ஆதிவெள்ளி கைலாசமலையில் அம்மை பார்வதியானவள் வடக்கு கொட்ட வாசலையே வடக்கு முகமாக இருந்து கொண்டு இருக்கும்போது சிரித்துக் கொண்டு இருக்கிறாள். சரி. வந்தார் நாரத மகரிஷி வந்தாரு. பாட்டி பார்வதி. ஓ, நாரதருக்கு பார்வதி பாட்டி முறை. ஆமா. சரி. பார்வதி மகாபுள்ள பேரே. ஆமா. என்ன நாரதா? என்ன பாட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்க தாத்தாட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டேன். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன் தெரியுமா? என்ன பாட்டி கேட்டிய? நான் அழகா இருக்கேன் நானு கேட்டேன். சரி. அதுக்கு உங்க தாத்தா என்ன சொன்னாவ தெரியுமா? என்ன சொன்னாரு? இந்த உலகத்திலே நான் தான் அழகுன்னு சொன்னாரு. பாட்டி அத நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. பாட்டி உன்னை தாத்தா ஏமாத்திட்டாரு. என்னைய கொஞ்ச நேரம் சிரிக்க விடு. என்னது? தாத்தா உன்னை ஏமாத்திட்டாரு பாட்டி. என்னை ஏமாத்தினாரா? ஆமா. இந்த மனுஷன் வர வர இப்படி என்னை ஏமாத்தினாரு. பாட்டி உன்னை விட அழகான பெண் இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு சொன்னாரா? அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. என்னைய பார்த்து உலகத்திலே நான் தான் அழகுன்னாரு. அட பாட்டி, என்ன அது புழுவிட்டு போயிட்டாரு உன்னைய. பகவான் புழுவினாரா? ஆமா. என்ன நேரதா சொல்லுத? உன்னை புழுவி ஏமாத்திட்டாரு பாட்டி. விவரமா சொல்லுனாரா? பாட்டி உன்னை விட அழகான பெண்கள் இந்த நாகலோக பட்டணத்தில் இருக்காங்க. எங்க இருக்காங்க? நாகலோக பட்டணத்தில். ஓ, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழ நாடு. ஆமா. எங்க இருக்காங்க? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழ நாடு, கோடமல பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, சாட்சி மலரும் நாடு, அள்ளி மலர் பூத்ததை போல் என் தங்கை பூத்திருக்கா என்று சொல்லி நாரதர் அழகுடனே அழகை போல உலகில் யாரும் இல்ல அம்மா அழகை போல அவனியில் யாரும் இல்ல அழகை போல ஈருலகில் யாரும் இல்ல உச்சி மகாலி அழகை போல உலகத்தில யாரும் இல்ல தங்கம்மா அழகை போல தரணியில யாரும் இல்ல என்று சொல்லி நாரதர் அழகுடனே யாரு சொல் நம்ம வெள்ளிசையை பாராட்டி நமக்கு பரிசளித்த செல்வச்சிமான் யார் தெரியுமா? யாரு? ஜெயா மெட்டல், ஜெயா சிக்கன், சரி, வெயிட், பவுர் சத்ரன், ஆமா, பாவுடி சித்திரம், கிச்சன் செட். ஓ, சிக்கன் ஏவத்திலே இருக்கா? சிக்கன் நாளைக்கு கொடுப்பாங்க உனக்கு. இங்க
நான் சிக்கனே சாப்பிட மாட்டேனே. எந்த தாத்தா வீட்டுல வேணாலும் போய் சாப்பிட்டுக்க. ஆமா. எனக்கு என்ன தர மாட்டேன்னா சொல்ல போறாங்க. அண்ணா சொல்லியாச்சே. பாட்டி அண்ணா இருக்கவோ பத்தியா? ஆமா. அந்த பாட்டி வந்து என் வீட்டுல சாப்பிட அப்படிங்க. ஆமா, போய் சாப்பிட வேண்டியது. எனக்கு தரும்போது உங்களுக்கு சேர்த்து தருவாங்க. ஓஹோ. ஆமா. அப்ப ஒண்ணு வச்சுதான் சாப்பிட வேண்டிய இருக்குன்னு. ஆமா. சரி. அப்படியாக இருக்க சரி நமக்கு செய்ய மெட்டல்ஸ் அவர்கள் சரி பவுர் சத்திரம். ஓ, பள்ளத்து கடைனா தெரியும். ஆமா, அப்படி சொன்னாதான் தெரியும். உங்க அக்கா கல்யாணத்துக்கு அங்கதான் பாத்திரம் எடுத்தோம். ஆமா. முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை. ஆமா. ரெண்டாவது அக்கா கல்யாணத்துக்கு அங்கதான் பாத்திரம் எடுத்தோம். அவளுக்கு ரெண்டாவது முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை. இன்னும் இந்த ஆம்பளை பிள்ளை கதையில தான் இருக்காரு. பூவனாவுக்கு கல்யாணம் பண்ணாலும் அங்கதான் பாத்திரம் எடுக்க போறோம். அங்கதான் எடுக்கணும். உனக்கும் ஆம்பளை பிள்ளை தான். எனக்கும் ஆம்பளை பிள்ளை தானா? ஏமா 3 பெண் குழந்தையா பெத்தாரு பத்தியா? ஆமா. பெண் குழந்தை பார்த்தாலே செவட்டி போச்சு அவருக்கு. செவட்டி போச்சா? கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த போறது பொட்டை பிள்ளை தான் ஊத்தும். யாரு நீனா ஊத்துவ? பிறவி எங்க ஊத்துவ? பாருங்களேன். ஆம்பளை பையனா இருந்தாலும் பொம்பளை பையனா இருந்தாலும் நம்மள காப்பாத்த போதாங்க. கண்டிப்பா வந்து தாய் தாப்பனை வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் காப்பாத்தாது, பொட்டை பிள்ளையா இருந்தாலும் காப்பாத்தாது. ஆம்பளை பையன் நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து வீட்டை கட்டி வச்சு நல்ல பிள்ளைய கட்டி வச்சா மனைவி கையை பிடிச்ச உடனே அம்மாவையும் மறந்துடுவான், அப்பாவையும் மறந்துடுவான். மனைவி வந்த உடனே அம்மா அப்பாவை நினைச்சிட்டு இருந்தான்னு வை. அவங்க சொல்லுவா, வந்தவா சரி நீ உங்க அம்மா அப்பாவுக்கிட்டே போய் இருந்து சாப்பிடுதமே, சரி என்ன ஏன் கட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டுருவா. அப்படின்னு வந்து மாறிக்கிடணும், தப்பு இல்ல. ஆம்பளை பையனும் காப்பாத்த மாட்டான். ஆமா. பெண் குழந்தை இருக்கு பத்தியலா? சரி. பெண் குழந்தை அம்மா கழுத்துல நிறைய நகை போட்டிருந்தா பெண் குழந்தை அடிக்கடி அம்மாவை பார்க்க வரும். தாய் கழுத்துல நகை இருந்தா எங்க அம்மையை பார்த்துட்டு வரேன், எங்க அம்மையை பார்த்துட்டு வரேன். அம்மா கழுத்துல நகை நிறைய இருந்தாலும் அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருந்தாலும் அடிக்கடி வருவா. தாய் அக்கௌண்ட்ல பணம் இருந்தா வருவா அடிக்கடி. ஆமா. தாய் ஒண்ணு இல்ல வெறுங்கலத்தோட இருந்தான்னு வைங்க. தாயிட்ட ஒண்ணு இல்லன்னு வைங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவா. வாசல்ல நிப்பா. வாசல்ல வந்து நின்னுட்டு கடிக்க முடியாத காரச்ச ஒரு காக்கல வாங்கிட்டு வந்து தலைமாட்டுக்குள்ள போட்டுட்டு மைனியும் அம்மையை பாத்துக்கிடுங்க, அவ வேலைக்கு போயிருக்காவ, பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் போயிட்டு வரேன். வீட்டுல வேலை ஒருபாடு வேலை பார்க்க வரவே முடியல. இதுக்கு எதுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை? மறு வருஷத்து வரந்துட்டு அந்த காரச்சவு தலைமாட்டிலே தான் கிடக்கும். சரி. கடிக்க முடியாத என்னைவா அப்படியாக இருக்க சரி. வில்லிசை அரியபுரத்தை சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறை எஸ் போனா வில்லிசை குழுவினரை ஆதரித்து ஆமா சரி நமக்கு பரிசளித்த சரி செல்வ சீமான் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? என்ன விதமாக வாழ வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், மலர் முருகனோட சன்னதி போய் வளர வேண்டும். எந்த முகம் சென்றிட்டாலும் திரும்ப வேண்டும். அப்படியாக நமக்கு பரிசளித்த ஜெயா மெட்டல்ஸ், ஜெயால் கிச்சன்ஸ், பவுர் சத்திரம், ஜெயா மெடிக்கல் ஆவடையானூர். உங்களுக்கு தலைவலியா கை வலியா போன் போட்டா போத மாத்திரை உடனே வரும். மற்ற இடத்துல வாங்கி சாப்பிட்டா 3 நேரம் சாப்பிடணும், ஜெயா மெடிக்கல்ல வாங்கி சாப்பிட்டா 1 நேரம் சாப்பிட்டா போதும். ஏன்னா இவங்களும் மெடிக்கல் படிச்சு மெடிக்கல்ல தான் வேலை பார்க்காங்க. சரி. அவர்கள் நமக்கு 101 ரூபாய் அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். வாழ்க முப்படாதியம்மனுடைய அருளால. அடுத்தபடியாக அடுத்து நமக்கு சரி நம்ம வில்லிசையை பாராட்டி வில்லிசை குழுவினரை ஆதரித்து நமக்கு பரிசளித்த செல்வசீமான் யார் என்று தெரியுமா? யாரம்மா? குருசாமி. சரி. மாயவனாடார். அதாவது ஐயப்ப சாமிக்கு எப்படி மாலை போடணும், எப்படி விரதம் இருக்கணும், அந்த பக்தர்களை எப்படி கூட்டிட்டு போகணும் அப்படி என்று சொல்லி சரியான முறையில் ஒரு குருவாக இருந்தவர் கணக்கனடார்பட்டியை சேர்ந்த மறைந்த மாமேதை தாத்தா மாயவனாடார். அவர் பின்னால போனவங்க எத்தனை பேருக்கோ எத்தனை பாக்கியமா கிடைச்சிருக்கு. அவர் கையினால மாலையை வாங்கி போட்டாச்சுன்னா போதும், அவர் கையினால கெட்ட அவர் தூக்கி விட்டா போதும், நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். அப்பேற்பட்ட அதாவது மாயவன் தாத்தா குருசாமி சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே
அப்படி சபரிமலை ஐயப்பனுடைய அருளை பூரணமாக பெற்றவர். இதே இடத்துல அவருக்கு கெட்டு நடக்கும்போது அவர் முகத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் கெட்டு குருசாமி கெட்டும்போது அவர் முகமே ஒரு அருள் நிறைஞ்சதா இருக்கும். அப்பேற்பட்ட மாயவன் குருசாமி அவர்கள் சார்பாக நமக்கு 101 ரூபாய் அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அவர்களும் அவர்களுடைய குடும்ப நல கோத்திரங்களும் முப்படாதியம்மன் கோயில் வரிதாரர்களும் எங்கள் முன்னாலே இருந்து வில்லிசை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை தாய்மார்களும் தாய்மார்களும் நினைக்காங்க நம்ம பிள்ளைக்கு எதை கொடுக்க, பணத்தை கொடுப்போமா, இல்லைன்னா நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பிள்ளைக்கு ஒரு சேலையை எடுத்து கொடுத்துருவோமா. சுடிதார் வேண்டாம், சேலை தான் கேட்கா. அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்தவர்களும் கொடுக்க வேணுமென்று நினைத்து கொண்டு இருக்கின்றவர்களும் இந்த முப்படாதி அம்மனுடைய காளியம்மனுடைய அருளால பாடாலிங்க சாஸ்தா மகாலிங்கம் கிருபையால ஆதி பராசக்தியுடைய அருளால மாயாண்டி சுடலை பலவேசக்காரன் கிருபையால தவசி தம்பரான் சிவனைந்த பெருமாளால இவர்கள் எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழையடி நல்ல வாழையாக வாழையாக வாழ வேண்டும் 100 கோடி வாழையாக அவர்கள் எந்த முகம் சென்றிட்டாலும் முப்பிடாதி அம்மன் அருளால முன்னேற்றமா வாழ வேண்டும். நம்ம பாடலிங்கம் அருளால அருளால பவுசுடனே வாழ வேண்டும் அருளால. சரி, ஆதிவெள்ளி கைலாசத்தில் நாரதர் கேட்டார், ஏ பாட்டி, உன்னை விட அழகு பெண்ணை நாகலோக பட்டணத்தில் அக்கா தங்கை 8 பேர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்ல, ஓ முப்படாதி அழகை போல மூலகில யாரும் இல்ல. ஆமா. சரி, தங்கம்மா அழகை போல தரணியில யாரும் இல்லை, ஒருவரும் இல்ல. உச்சி மகாளி அழகு போல இந்த உலகத்துல யாரும் இல்லை. கிடையாது. ஆமா. அப்படி என்று சொல்லி நாரதர் சொன்ன போது அம்மை பார்வதியானவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் அம்பிகையா பார்வதியா இளமது வைக்காமல் திருமால் தங்கை பார்வதியால் பூ போட்டு வைக்காமல் பெருமாள் தங்கை பார்வதியால் நாளுக்கு நல்ல புடவையோடு அலங்கோலமா இருக்காளே அம்பிகையா பார்வதியால் படியளந்த பகவானும் கையிலைக்கு வரும்போது அம்பிகையா பார்வதியா அழுது கொண்டு இருப்பது ஆதிவெள்ளி கைலாசத்தில் சரி, அம்மை பார்வதி தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமான் போய் சொல்லிட்டு போயிட்டார்ல. நம்ம வீட்டுக்காரரு நம்மகிட்ட போய் சொல்லிட்டாரு. ஆமா. கணவன் கிட்ட மனைவி போய் சொல்லக்கூடாது. ஆமா. மனைவி கிட்ட கணவன் போய் சொல்லக்கூடாது. ஆமா. எதை எங்க யார்கிட்ட எப்ப எதை வாங்கினாலும் சரி மாப்பிள்ளை கிட்ட அப்படியே சொல்லணும். ஆமா. வீட்டுக்காரரு எங்க யார்கிட்ட எங்க எப்படி என்ன பேசினாலும் அதை அப்படி வந்து சொல்லணும். சரி. அப்படி சொன்னா சண்டை தான் வரும். சொன்னாச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே ஜுவாலி முடிஞ்சது. ஓ சொல்லக்கூடியதுதான் பெண்கள்கிட்ட சொல்ல முடியும். ஆமா. சரி, எந்த இடத்துல எதை பேசணுமோ சரி அத பேசணும். ஓஹோ. ஆமா. சரி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சண்டை வந்ததுன்னு வச்சுக்க, சரி விடாது. ஓ 8 நாளைக்கு விடாது. ஆமா. சரி. நீ பிற வீட்டுக்கு வெளியில தான் கிடக்கணும். சண்டை வந்துட்டு சொன்னா வீட்டுல ஒரு பையன் இருப்பான் பாருங்க, பிற பையன் மூலமா தான் சாடமடையா பேசணும். எல்லாம் அப்பா சாப்பிட சொல்லல, எல்லாம் சாப்பிட சொல்லு. உடனே அவரு என்னல இப்போ சாப்பிடணும்னா
நான்லாம் சாப்பிட முடியாது. சரி உன் அம்மாட்ட போய் சொல்லு. சரி எல்லாம் போய் சாப்பிட சொல்லல, அப்பா கூட்டு வரல ஆ அப்படின்னு சொல்லி பையனை வச்சு சரிசமமா சமரசமாகும். சரி சரி அப்படியாக இருக்க அப்படி இருக்கின்ற இந்த நல்ல வேளையில் நமக்கு சரி நம்ம